ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் உதிரியாக மட்டன் பிரியாணி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம க்ரீன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறமா இஞ்சி, அப்புறமா பூண்டு, இது எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே பட்டை, கிராம்பு, அப்புறமா அந்த கசகசா, பெருஞ்சீரகம் இதெல்லாமே சேர்த்து மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையானது சோயா பன்ஸ் நம்ம நல்லா நிறையா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1 kg ரைஸ் பண்ணியிருக்கேன். 20 minutes ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான வெஜிடபிள் வந்து கேரட், பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ள வந்துட்டு நான் இப்போ மசாலா நான் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். தயிர், அப்புறமா தனியாத்தூள், வத்தல் பொடி, கரம் மசாலா இதெல்லாமே நான் ஆட் பண்ணி அது ஒரு 20 minutes நான் ஊற வச்சுக்கிறேன். அது கூடவே இந்த க்ரீன் பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா உப்பு, அதுக்கப்புறமா சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இது கரெக்டாக 20 minutesக்கு நான் ஊற வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அதில் நல்லா சோக் ஆகி வரும். அது டேஸ்ட் அல்டிமேட்டாகவே இருக்கும். நான் மூடி போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் நிறையவே கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட நெய் இல்லை, ஸோ நான் நெய் அப்ளை பண்ணல. நீங்கள் நெய் எதுனா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நான் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூடவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது மாதிரி கண்ணாடி பதத்துலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு பட்டை எல்லாமே ஆட் பண்ணுவேன். ஸோ பட்டை எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணனா அது கரிஞ்சிடும், ஸோ ஃப்ளேவர் நல்லா இருக்காது. வெங்காயத்துக்கு அப்புறமா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லாவே வதங்கி வரும்போது, ஆக்சுவலி பிரியாணியெல்லாம் நான் லேட்டாக தான் ஆட் பண்ணேன். நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது, ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் ரொம்ப டைம் அதை வதக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் பேஸ்ட் ஆல்ரெடி வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதியவே இதுக்கு தனியாக வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த பேஸ்ட் நல்லாவே வந்துட்டு இது மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமே நம்ம 20 minutes ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள் மிக்ஸ் அதை எடுத்து நம்ம கூட்டிக்கலாம். இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 minutes குக் ஆனாலே போதும். இது கூடவே நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அப்புறமா அரிசி எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். அரிசி போட்டது நான் வீடியோ எடுக்கலை. ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி இதுலேயே நீங்கள் வந்து குக்கர்லேயே ஒரு 20 minutes நல்லாவே குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தம் பண்ணிக்கலாம். இல்லை ஓரளவு நான் தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி நல்லாவே வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு குக்கர் மூடி போட்டேன். கரெக்டாக நான் விசிலே வைக்கல, ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே நான் தம் எடுத்துட்டேன். சூப்பராக இருந்தது. இது உதிரியாக நல்லாவே இருக்குது. நல்லா மட்டன் பிரியாணி ஸ்டைல்லே இருந்தது. சூப்பராக நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது கீழே அடியே பிடிக்கல. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள்.